வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் கருணையினாலும் திருவருளினாலும் நமது நிகழ்ச்சி தொடர்ந்து அடியார்களுடைய ஆதரவோடு நல்ல முறையில் வருது. இது இன்னும் நிறைய எல்லார் இடத்துலையும் பெருகணும். இன்றைக்கி நான் ஏற்கனவே உங்களுக்கு சண்முக கவசத்தில் ஒரு லைன் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். சண்முக கவசத்தில் வரும் முருகன் அப்படிங்கிறதுல பாம்பன் சுவாமிகள் எந்த முருகனை சொன்னாரோ அதை பற்றி மட்டும்தான் முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதிலே வேறு வேறு மாதிரியெல்லாம் விளக்கங்கள் நிறைய இருக்குது. ஆனால் என்னால் சொல்லப்பட்ட விளக்கங்கள் சுப்பிரமணிய வியாசர் சொல்லப்பட்ட அது யாரும் சொல்லலை. என்ன விஷயம்னா, யாரும் சரியாக சொல்லாததை விடுபட்டதை என் மூலமாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆவல். அந்த வகையில் தான் இன்றைக்கு இன்னொரு தலைப்பை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதில் 30 பாடல்கள். அதே நீங்கள் பார்த்தீங்க எத்தனை நாள் வந்திருக்கு அப்படின்னு. தினம் ஒரு பாடல் கேட்டிங்கன்னா கூட எவ்வளோ வருதுன்னு பார்த்துருக்கீங்க. எவ்வளோ முருகன் வருதுன்னு பார்த்தீங்க. இன்னும் நிறைய முருகன் அதில் இருக்குது. அதை பாருங்கள், திருப்பி பாருங்கள், திருப்பி ஷேர் பண்ணுங்கள். அதை என்னுடைய விஷயங்கள் எல்லாம் பாம்பன் சுவாமி விஷயங்கள் எப்படி இருந்தாலும் 2 தரம் 3 தரம் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் தான் நம்ம ஆன்மாவில் பேசி பிடிக்கும். இது என்ன விஷயம்னா, பல மலர் தேரும் கல்லை சிறையலி பருகினார் போல அப்படின்னு சுவாமி எழுதிப்பார் கடவுள் வணக்கத்தில். எல்லா பூக்களிலிருந்தும் தேனை எடுத்து தேனை எடுத்து தேன் கூட்டிலே வைக்கிறது. அந்த தேனை நம்ம சுலபமாக எடுத்துக்கிறோம். இதுதான் ஒரு ஞானி பாம்பன் சுவாமி நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா 350 நூல்கள் எடுத்து ஒரு திருப்பாக்கு எழுதிடுவார். 350 ஞான நூல்கள், வேதம், உபநிஷத்து இந்த மாதிரி வரும். அதே போல் 12 திருமுறை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பன் வளசில் தவம் பண்ணிவிட்டு வெளியே எழுதின அந்த ஞான நூலான சாஸ்திரமான அந்த தகராலய ரகசியமோ பரிபூர்ணானந்த போதமோ திருப்பாவோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெஃபரன்ஸை கொடுப்பார். சாமி இவ்வளோ நூல்கள்ந்து என்னால் எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுப்பார். இவ்வளோ பேர் ஏற்றுக்குனாங்க, இவ்வளோ பேர் விளக்கம் இதில் இருக்குது. ஆனால் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு சாறு மாதிரி இப்போ பூ காய் பழம் எல்லாம் வரது தேன் வரும். அந்த தேன் எடுத்துன்னு தேன் கூட்டில் வச்சு எடுத்து அப்போ அந்த தேனை நீங்கள் எடுக்கும் பொழுதே நமக்கு உடலுக்கு பலம். பாலும் தேனும் உடலுக்கு பலம். இது ஔவையாருடைய வழியில் வரும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறது பொன்மயிர் கண்ணி. இதில் என்ன அற்புதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாட்டுக்கு முதல்ல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 3 நாயன்மார்கள் வருவாங்க. பின்னாடியெல்லாம் பாருங்கள், ஒரு செய்யலுக்கும் ஒரு நாயன்மார் வாழ்ந்துருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், நேராக மூலவரை கும்பிடுறோம், நேராக அம்பாவை கும்பிடுறோம், இல்லை பிரதோஷம்னா அங்கே போகிறோம், அப்படி வந்துடுறோம். அது நமக்கு நேரம் இல்லைங்கிறது ஒரு உண்மையான செயல். ஆனால் 63 பேர் அங்கே நிற்கிறாங்க. அவங்க சாதாரணமாக நிற்கிறாங்களா? எல்லாமே டைரெக்டாக பிரின்சிபாலே மார்க் போடணும், சிவபெருமானே செலக்ட் பண்ணணும். அந்த 63 பேரையும் சிவபெருமான் செலக்ட் பண்ணி தான் 63 பேர் ஆக்குறார். அதனால தான் சுந்தரர் மூலமாக அவங்கள கொண்டு வரார், வரிசைப்படுத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணி கொண்டு வர்றது 3வது இடத்துல வரவர் தான் சேக்கிழார். அந்த வகையில் இந்த பொன்மயிர் கண்ணியை நம்ம அந்த வகையில் எடுத்து பார்ப்போம். இந்த அருளாளர்கள்லாம் இப்படி வாழ்ந்துருக்காங்க, எப்படி தியாகம் பண்ணியிருக்காங்க, சைவம்னா என்னது, அது எப்படி தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படி கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கு நம்ம டைரெக்டாக போயிடுவோம், ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பொன்மயிர் கண்ணி இதில் 2 வரி இருக்கும். இந்த பாடல் எப்படின்னா, அந்த காலத்தில் இன்னும் 150 வருஷம் முன்னாடி
நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோம், வாழ்க்கை முறை என்ன ரோடு லைட் கிடையாதுங்க, ரோடு கிடையாது, காட்டு வழி பாதையில் போகணும். அப்போ நடந்தே போகணும். பஸ்ஸு வண்டி கிடையாது, பெட்ரோல் வண்டியில் அப்புறம் தான் வருது. அப்போ நடந்தே போகணும். ஒரு கோயிலுக்கு காவடி எடுத்துன்னு போவாங்க, ஒரு கோயிலுக்கு மொட்டை அடிக்கிட்டு போவாங்க, ஒரு ஊர் விட்டு ஒரு வீடு விட்டு போவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, விலங்குகள் பாதிப்பு வரக்கூடாது நமக்கு போகிறவங்களுக்கு. அதனால் ஒரு சத்தமாக ஒரு பாட்டு பாடினு ஒரு தீவிட்டு பிடிச்சின்னு ஒரு தாளம் போட்டுன்னு ஒரு அந்த களைப்பு தெரியாமல் ஆடிட்டு பாடிட்டு போவாங்க. அது 2 பேர் 2 குரூப்பாக பாடுவாங்க. இந்த குரூப் ஒன்று, அந்த குரூப் ஒன்று, இந்த குரூப் ஒன்று, இந்த குரூப் ஒன்று, இப்படி பாடிட்டு வரும். இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த பாடல்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாம்பன் சுவாமியில் ஒரு 400 பாட்டு மேலே 500 பாட்டு படிக்கார். நான் ஒரு 40 பாட்டை தான் இதில் எடுக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த மாதிரி 2 பேராக பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் முதல் பாட்டை எடுக்கிறேன். சொல்லறிய சின்மயமாய் சொல்ல உள்ள பூரணமாம் வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ புண்மையில்லே. இதுதான் பாட்டு. ஒரு பாட்டு நீங்கள் பாடிட்டீங்க. இதே எப்படி பாடணும்னா இந்த பக்கம் ஒரு வரி சொல்லறிய சின்மயமாய், இந்த பக்கம் சொல்ல உள்ள பூரணமாம், இந்த பக்கம் வல்லவனை நான் கூடி, இந்த பக்கத்தில் வாழ்வேனும் புண்மையிலே. இப்படி பாடினீங்கன்னாக்கா ஏற்ற பாட்டு மாதிரி வரும், ரொம்ப நல்லா இருக்கும். இது களைப்பு தெரியாமல் பாடின்னு போகிறது. 2 பேரும் பேசினே இருந்தீங்கன்னா தூக்கம் வராது, களைப்பு தெரியாது, பாடினே போவீங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் 150 வருஷம் முன்னாடி ஜனங்க பாடிக்கிட்டே வர்றதுக்காக இந்த மாதிரி பாடலை வழியிலே முருகனை கும்பிடணும். நீங்கள் கோயிலில் போய் சிலையை முருகனை கும்பிடுறது ஒரு வகை, ஆனால் போகிற வழியிலே முருகன் நினைவாக போகிறதுக்கு ஒரு வகை. அப்படி போகும்பொழுது தான் நீங்கள் காசிக்கு போனாலும், பழனிக்கு போனாலும், திருநள்ளாறு போனாலும் உங்களுக்கு பூரண வெற்றி கிடைக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஜோதிடர்கள் சொல்லி அவங்க அனுப்பிச்சி இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இங்கே திருப்பதி போனால் அன்றைக்கெல்லாம் திருப்பதியெல்லாம் போகிறதுக்கே பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் பாட்டு பாடிக்கிட்டே போனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க பாட்டு போயின்னே இருக்க முடியும், அப்போ வர முடியும். அதே சமயம் இறைவன் அவங்ககிட்ட இருப்பார். அது 1 மாதம் 2 மாதம் முடிஞ்சிடும், அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தாக்கம் குறைஞ்சிடும். இதுதான் நடந்தது. இதை தான் நீங்கள் இன்றைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அந்த நூல் அந்த வரியல் படி வாழ்ந்த அருளாளர்களை நான் உங்களுக்கு ஞாபகம் பண்ணால் தான் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். 40 பாட்டோடு ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா நமக்கு அது புரியாமல் போயிடுது. அதனால் இந்த பாட்டில் 3 நாயன்மார்கள் வரப்போகிறாங்க. முதல் பாட்டில் மட்டும்தான் 3 நாயன்மார்கள், அப்புறம் ஒருத்தர் தான் வருவாங்க. ஒருத்தர் வாழறாங்க இல்லையா, சொல்லறிய சின்மயம் அப்படின்னு ஒன்று வாழறாங்க. அப்படின்னா சின்மயம்னா என்னதுன்னு தெரிஞ்சால் தானேங்க அது நமக்கு இது பண்ணணும். அதுக்கு அர்த்தம் சொல்லியிருந்தோம்னாக்கா அது நமக்கு உடன்படாது. அது ஒரு வகை. ஆனால் அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது, அதை நம்ம பிடிக்கணும். அதில் வாழ்ந்த ஒரு அருளாளர் சின்மயம்னு ஒருத்தர் அப்படின்ற இடத்துல ஒருத்தர் வாழறார். யார்? திருஞான சம்பந்த சுவாமிகள். முதல்ல நம்ம அவர் தான் எடுக்கணும். சொல்லறிய சின்மயம் அப்படின்னா, சின்மயம்னா ஞானம். சரி, ஞானம்னா என்னது? பாம்பன் சாமி 13-14 வயசில் எழுதிடுறாரு. அறிவுக்கு அறிவே இறை சர்ஸ்வரூபம்னு எழுதுவார். ஞான வாக்கியம் அப்படின்ற ஒரு இதில் முதல் வரி எழுதிப்பார். அறிவுக்கு அறிவு, இந்த கண்ணறிவு, காதால் அறிவது, மூக்கால் அறிவது, தோலால் அறிவது, நாக்கால் அறிவது, இதெல்லாம் அறிவு. இதன் மூலம் மனத்தால் அறிந்து கொள்வது, அது அறிவுக்கு மேலான அறிவு ஞானம். அந்த ஞானத்தின்படி வாழ்ந்த ஒரு அருளாளரை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? யார் அப்படி ஞானத்தின்படி வாழ்ந்திருக்காங்க? திருஞான சம்பந்தர். சரி, திருஞான சம்பந்தர் எப்படி வாழ்ந்திருக்காரு? முதல்ல அவரை பற்றி கொஞ்சோடு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவருடைய ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இன்றைக்கு 3 தலைமுறையாக இந்த 63 நாயன்மார்களை பற்றி யாரும் தெரிஞ்சிக்கல, சிலைகளை பற்றியும் தெரிஞ்சிக்கல. வருது, திருவிழா வருது, போகிறோம். அதில் முதல்ல திருஞான சம்பந்தரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் தான் சொல்ல போகிறேன் நான். அதில் ஒரு வரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஞான வாக்கியம் பாடியாச்சு, ஒரு பாட்டு உங்களுக்கு பாம்பன் சாமியில் மனப்பாடம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். 110 பாட்டு எழுதியிருப்பார். அதில் ஒரு வரி தான் இதில் சொல்லியிருக்கேன். அதுக்காக ஒருத்தர் வந்துடுறாரு. இப்போது அந்த பேரறிவாக வாழ்ந்த திருஞான சம்பந்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சொல்ல அரிய சின்மயமாய் அப்படின்னு சொல்வதற்கு அரிய அவ்வளோ விளக்க முடியாது, அவ்வளோ விஷயமாக இருக்கிறது ஞானம். அப்படிங்கிறதான் இதில் வாழ்ந்திருக்காரு திருஞான சம்பந்தர். அப்போ எப்படி வாழ்ந்திருக்காரு?
பன்னிரு திருமுறையில் அவருடைய ஆற்றலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அவருடைய வரலாறு. பன்னிரு திருமுறையில் முதல் 3 திருமுறை அவர் தான். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இதுதான் நமக்கு வேதம். நம்ம அதுவே நம்ம இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். பன்னிரு திருமுறை நமக்கு வேதம். 3 திருமுறை திருஞான சம்பந்தர் தான் எழுதி வச்சுருப்பார், சேக்கிழார். அப்போது அதில் 4147 பாட்டு பாடிக்கார். 4147 பாட்டு அவர் பாடுறார். அதில் 383 பதியம் வைக்கிறார். அதில் 3லேருந்து 16 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கார். அவர் வாழ்ந்த வயசை பாருங்களேன். 3லேருந்து 16 வயசுக்குள்ளே பாட்டு பாடி முடிச்சுக்கிறார். 13 வருஷம்தான் பாடியிருக்கார், வாழ்ந்திருக்கார், பாடியிருக்கார். அந்த 3 வருஷம் சின்ன குழந்தை. அப்போ 16 வயசு தான் டோட்டலாக அவருடைய வாழ்க்கை அமைப்பு. அதில் 23 பண்கள், அதெல்லாம் இயற்கை ஞானமாக வந்து நம்ம கற்றுக்கினா கூட வராது. 220 கோயில் போயிருக்கார். எத்தனை கோயில் பாருங்கள், 220 கோயில் போயிருக்கார். அதில் 111 கோயிலில் இவர் மட்டும் தனியாக போய் பாடிக்கார். இவர் மட்டும் ஒரு கோயில் ஒரு பாடிக்கார். திருஞான பாடல் பெற்ற கோயில் அப்படின்னா 111 கோயில் தனியாக போயிருக்கார். மொத்தம் 220 கோயில் போயிருக்காரு. அதில் 111 கோயில் இவர் மட்டும் தனியாக போயிருக்காரு. 109 கோயில் இவரோட இன்னொருத்தர் யாரோ பாடியிருப்பாங்க. அதில் மொத்தம் டோட்டலாக தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொன்னால் 274. அப்போது 274ல் 220 கோயிலுக்கு இவர் போய் சைவம் வளர்த்துக்கார். அப்படின்னா அதுதான் ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுதான் வரும். இப்போது அப்படிப்பட்ட ஒருத்தர் பாண்டிய நாட்டுக்கு போகிறார். பாண்டிய நாட்டில் போய் இவருடைய சமண மதமாக இருக்காங்க. அந்த காலத்தில் சமண மதம் முழுக்க முழுக்க சமண மதம். இது இன்னொரு இடத்துல வரப்போகுது. இந்த பாட்டுக்கு விளக்கம் இந்த சமண மதம் பாண்டிய நாடு அது திருத்தறது அதெல்லாம் இன்னொரு இடத்துலையும் வரப்போகுது. இன்னொரு நாயன்மாரில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கம் வரும். இதில் கொஞ்சோண்டு தான் சொல்லியிருக்கேன். பாண்டிய நாடு போகிறாரு. அந்த இடம் தமிழ்ச்சங்கம் வளர்ந்த நாடு. அந்த நாட்டில் என்ன விஷயம்னா, நம்ம நாட்டில் இருண்ட காலம்னு ஒன்று வந்துடுது. வரலாறே யாருக்கும் தெரியாது. யார் ஆட்சி பண்ண, எந்த மன்னர் ஆட்சி பண்ணினார், எந்த இதுன்றது தெரியாத காலம். 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்கும் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு யாருக்கும் தெரியல. அந்த சமயத்தில் தான் இந்த இவங்க வந்து புத்த சமணர்கள் வந்து அதிகமாக நம்ம சைவ மதத்தை தாக்கியிருக்காங்க. கோயில்களெல்லாம் மூட வச்சுருக்காங்க. இன்றைக்கெல்லாம் கொஞ்சோண்டு தான், அன்றைக்கெல்லாம் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ தான் திருஞான சம்பந்தர் அவதரித்து அதில் பாண்டிய நாடு ரொம்ப சிக்கலில் இருக்கும் பொழுது அதில் இவர் வரார். இவர் ஞானமாக இருக்கிறதோட்டு உடம்பு ஞானமாக இருக்குது. அதில் இவர் வராரு. இவர் அழைக்கிறாங்க. இவர் அந்த ஊரில் வந்திருக்காரு. அந்த பாண்டிய நாட்டில் நல்ல அற்புதமாக இவர் சாதனைகள் பண்ணுறாரு. அதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த நாடு ஃபுல்லாக விபூதியிட வைக்கிறார். எல்லோரும் மதமாற்றம் பண்ணுறாரு. அந்த நாட்டில் பாண்டிய நாட்டில் எல்லோரும் விபூதிட்டதுனால தான் பாம்பன் சாமி நமக்கு இன்னைக்கு விபூதிட்டுன்னு வந்திருக்கிறார். இல்லை நம்ம பாம்பன் சாமி விபூதியிட முடியாது. மதம் மாறி மதம் வேறு வேறு இருந்தால் நமக்கு அதுவும் எல்லாம் போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, பிறப்பன் வலசில் தவம் பண்ணுறாரு. அது எங்கே, பாண்டிய நாடு. 35 நாள் தவம் முடித்து மௌனமாக இருந்து எழுந்து வரார். இதில் ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா, ஞானம் நம்ம எந்த சப்ஜெக்ட் வரும், சொல்லறிய சின்மயமாய் அப்படிங்கிற ஒரு ஞானம் என்கிற ஒரு விஷயத்தை எடுக்க போகிறோம். பாம்பன் சாமி பிறப்பன் வலசில் தவம் பண்ணிவிட்டு வெளியே 35 நாள் தவம் பண்ணிவிட்டு வெளியே வரார். எழுந்து வந்தார். முருகன் அருள் பெற்று காட்சி கிடச்சி எழுந்து வந்தார். இந்த விஷயம் எல்லோரும் பொதுவாக பாம்பன்சாமி கோயிலுக்கு சமாதிக்கு வரவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க, அங்கே தவம் பண்ணார் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க. சாமி மௌனமாக இருக்கார். அப்போ அவங்களாம் எல்லாம் பேசுங்க 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 சாமி வற்புறுத்துறாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுறாரு, இந்த ஞான நூல் பன்னிரு திருமுறை எடுங்க, ஞான நூலாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய பதியம் வந்தால் நான் பாடணும். கயிறு போடணும். அந்த காலத்துலலாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க. கயிறு போடணும். கயிறு சாத்தினா அதில் திருஞான சம்பந்தர் பதியம் வந்ததுன்னா நான் பாடுறேன் பேசுகிறேன் அப்படிங்கிறார் பாம்பன் சுவாமி.
அவங்க உடனே கயிறு சாத்துறாங்க. கயிறு சாத்துனா திருஞான சம்பந்தர் பதிகம் வருது. அப்புறமா அவர் தம் கட்டி பேச பண்ணுறார். 3 நாள் ஆச்சு, பேசுறதுக்கு முடியல. அவர்கள் பேசுறதுக்கு 3 நாள் ஆச்சு. பன்னிரு திருமுறையில் கயிறு சாற்றி திருஞான சம்பந்தர் பதிகம் வந்தால் பேசுவேன் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் சொல்லி, அதே போல் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் பாம்பன் சுவாமி பேசுகிறார். அது மட்டும் இல்லை, மெய்கண்டார் 13ஆம் நூற்றாண்டில் அவர் அவதாரம் பண்ணுறதுக்கும் இந்த திருஞான சம்பந்தர் பதிகம் வரணும்னு சொல்லுவாங்க. பாடின பதிகம் வரணும்னுவாங்க. அந்த பதிகம் வந்தது அருள்நந்தி சிவன் சொல்லுவார். அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு கயிறு எடுத்து இப்படி சாத்துவாங்க, 14 திருமுறை எடுத்து சாத்துவாங்க. அதில் எந்த பதிகம் வரும் அந்த பதிகத்தில் போய் கோயிலை கும்பிடு அப்படின்வாங்க. நீங்களே இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் பதிகம் அதில் வந்துச்சு. எந்த கோயில் வந்துச்சோ அந்த கோயிலுக்கு அவர் போகணும். அவங்க அப்பா அம்மா போய் வேண்டுவாங்க, அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது அடுத்ததில் நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஞான நூல் அப்படின்றத வழங்குறார். அது மட்டும் இல்லை, பாம்பன் சாமி பேசுறதுக்கு இந்த ஞான நூல் பயன்பட்டது. அடுத்தது பாருங்கள், புத்தருங்க பாண்டியன்கிட்ட ஒத்துக்கிடலை. அப்போது புத்த மதத்தை சேர்ந்தவங்க இவர் நூல் எழுதி ஓலையில் எழுதி நெருப்பில் போடணும், அனல்வாதம்னு வாங்கும். நெருப்பில் போட சொல்லுவாங்க. அவங்க போடுவாங்க, புத்தர்கள் போடுவாங்க, எரிஞ்சிடும். திருஞான சம்பந்தர் எடுத்து போடுவார், எரியாமல் அப்படியே ஓலை வரும். ஓலை எரியாமல் அந்த பாடலோடு வரும். அனல்வாதம்னு பேர். அடுத்தது அனல்னா நெருப்பு. அடுத்து புனல்வாதம், தண்ணியில் போடணும், வைகை ஆற்றுல. ஓலை எடுத்து வைகை ஆற்றுல போடுவாங்க. வைகை ஆற்றுல போட்டாங்கன்னா அவங்களது புத்தர்களது எல்லாமே வைகை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடும். திருஞான சம்பந்தர் எடுத்து போடுவார். அது என்னாகும், எதிர்த்து வரும். திருநள்ளாறு பதிகத்தை போட்டிருப்பார். அதில் திருநள்ளாறு பதிகத்தை பச்சை பதிகம்னு நினைக்கிறேன், அதை போடுவார். அது போட்ட உடனே அது அப்படி வந்துடும். நீங்கள் பச்சை பதிகம் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள், அது வரும். அந்த பதிகத்துக்குடைய ரகசியம் என்னென்னா, நீரை எதிர்த்து வரணும். ஆற்றுல வைகை ஆற்றுல நீரை எதிர்த்து வரும். புனல்வாதம், அனல்வாதம், புனல்வாதம் இதெல்லாம் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே இப்போ தான் ஜோசியர்கள் யூடியூப்பில் மிரட்டுறாங்க நவகிரகத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறீங்க. பாதி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் மிரட்டின்னு இருக்காங்க. பெரிய நல்ல ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதிகமாக மிரட்டுறாப்பல சொல்ல மாட்டாங்க. நவகிரக தோஷங்களில் இப்போ எல்லா பேச்சையும் இப்போ சின்ன மாதம் வர புதன் பேச்சு சுக்கர பேச்செலாம் போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் காலத்துலேயும் இந்த மாதிரி மிரட்டிருக்காங்க பொழுது. அதனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஜோதியம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்தை வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டின்னு இருந்திருக்காங்க. நவகிரகத்துக்கு பயந்துருக்காங்க. இது அகத்தியர் காலத்தில் இருந்திருக்கு. நவகிரகத்துக்கு பயந்துருக்காங்க. அகத்தியர் நவகிரகத்துக்காக லலிதா நவரத்ன மாலை அப்படி 9 பாட்டு படிப்பார். பாம்பன் சாமி இந்த நூற்றாண்டில் இப்போ என்ன பண்ணுறார், நவவீரர் பேரில் நவகிரக தோஷ விலகன்னு சொல்லி முருகப்பெருமான் தம்பிகள் பேரில் 9 பாட்டு. அது முருகப்பெருமான் தம்பிகள் பேர்லேயும் பாடினா போல் இருக்கும், முருகன் பேரில் பாடினா போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கணக்கில் ஒரு பாட்டு, ஒரு 9 பாட்டு நவரத்தின நவவீரர் நவவீரர் நவரத்ன கலிவெண்பா அப்படின்னு பாடியிருப்பார். இவர் என்ன பண்ணிப்பார், வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 9 பாட்டு அந்த காலத்தை 10 பாட்டு பாடிக்கார். நவகிரகம் அது பாட்டு சிலையாக அங்கே இருக்கட்டும்பா கோயிலில், நீ இங்கே பாடினே போனீனாக்கா உனக்கு நவகிரக தோஷம் பயப்பட வேண்டாம். சிவன் அடியாருக்கு மிக நல்ல அப்படின்வார். அடியாராக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல இவர் ஞானத்தை கொடுப்பார். இதுதான் ஞானம். சிலை வழிபாடு பக்தி, உயிர் மனதுக்குள்ளே உயிர் வழிபாடு, அறிவு வழிபாடு, ஞானம். அவளுக்கு நினச்சி சூரியனை கும்பிட்டா இங்கேயும் வரணும், சந்திரனை கும்பிட்டா இங்கேயும் வரணும், செவ்வாயை கும்பிட்டா இங்கேயும் வரணும். அதுதான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதியத்தை அவர் நவகிரகங்களுக்காக நமக்காக பாடியிருப்பார். அப்போது அந்த மாதிரி ஒரு நவகிரக தோஷம் விளக்கத்துக்கு ஒரு பாட்டு பாட்டார். அது மட்டும் இல்லை, விபூதி இடுவார் பாண்டிய மன்னன்கிட்ட. சூழ நோய் போகும், மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு பாடி விபூதி இடுவார். விபூதிட்டால் அவனுக்கு வயிற்று வலி, ரொம்ப நாளாக அவசப்பட்டிருந்த இந்த வயிற்று வலி அவனுக்கு குணமாகுது.
இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஞான பாடல்கள் அறிவு மூலமாக. அது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் வெறும் சாம்பல் ஒரு என்ன பண்ணுவாங்க, எரிச்சிட்டு அந்த பானையில் தருவாங்க. எதுவுமே கரைக்கணும், அஸ்தி இதை கரைக்கணும். அதுக்கு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த அஸ்தி. அது திருஞான சம்பந்தர் வந்து கரைக்கணும்னு வச்சுருக்காங்க. அது மயிலாப்பூரில். அந்த இடத்துல அந்த சிவநேச செட்டியார்ன்றவர் விட்டு கொடுக்குறாரு. இந்த அப்பா உன்னே நினச்சிருந்தது பூம்பாவை பெண்ணு இது செத்து போச்சு, இந்த நீ தான் அஸ்தி கரைக்கணும், இதுக்குரியவ நீ தான் கொடுக்குறாரு. ஏதோ அவருக்கு தோணி இருக்குது. அவரே கரைச்சிருக்கலாம், அப்பங்காரன் தானே, கரைச்சிருக்கலாம். அவர் ஏதோ ஒரு சித்து நடக்கணும், சிவன் அருள் அங்கே நடக்குது. உடனே அந்த பாட்டை அந்த அஸ்தியை வச்சுட்டு இவர் அந்த பாட்டு அஸ்தி எலும்பு அஸ்தி அதுக்கு பாட்டு பாடுவார். பூம்பாவாய் பூம்பாவாய் பூம்பாவாய்னு ஒரு 10 பாட்டு பாடுவார். பாடினா போதியோ பூம்பாவாய்னு வரும். அதை பாடினாக்கா அந்த பெண் பானை வெடித்து அதில் பெண் எழுந்து வரும். இதெல்லாம் எங்காவது நடக்குமான நடந்திருக்கு. அந்த இடம் சர்ச்சு, உண்மையான அந்த இடம் வந்து கபாலீஸ்வரர் கோயில் சாந்தோம் சர்ச்சு. அது யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், அதை சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்குறதான்றதுனால நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சேன். இப்போ 2-3 பேர் யூடியூப்பில் அதையும் சொல்லிட்டாங்க, இந்த இடம் தான் போர்த்துகீசியர் கட்டினது சாந்தோம் சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல தான் கபாலீஸ்வரர் கோயில் இருந்தது. அங்கே தான் திருஞான சம்பந்தர் பாதம் பட்டது. அங்கே தான் அந்த பெண்ணை எழுப்புறார். இது வந்து ஞானம், முழுக்க முழுக்க ஞானம். அதாவது ஒரு ஞானம் என்பது அறிவிக்கரு, வேதம் மந்திரம் எல்லாம் இதில் அடக்கிட்டோம். இது சொன்னால் இது நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் எத்தனை வயசில் நடந்திருக்கு? 16 வயசுக்குள்ளே நடந்திருக்கு. அப்படின்னா இதெல்லாம் யோசனை பாருங்களேன். அப்போது 7ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 7 to 6ஆம் நூற்றாண்டு இதிலெல்லாம் புத்த சமணர்கள் வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணிடுறாங்க. அந்த இருண்ட காலத்தில் இந்த ஞானம் வந்து அவங்களுக்கு இருக்குது, ஆனால் வெளிப்படுத்த முடியாத வகையில் மன்னருடைய ஆதிக்கம் இருந்ததை தொட்டு பண்ண முடியல. அப்போ அதெல்லாம் மேஜிக் பண்ணுறதுக்கு சிவபெருமானால் இந்த நாயன்மார்கள் வராங்க. ஒரு இடத்துல ஒரு நாயன்மார்கள் வராங்க. இவங்களெல்லாம் தொகுத்து 8ஆம் நூற்றாண்டில் வந்த சுந்தரர் இவங்களை தொகுத்து லைன் பண்ணி கொடுக்குறாரு. இவங்க தான் சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த வகையில் ஞான சம்பந்தர் இறைவனிடம் பொன் தாளம் வாங்குறார். அது எப்படி இருக்கு பாருங்களேன், பொன் தாளம் வாங்குறாரு. இறைவனே பொண்ணில் தாளம் கொடுக்குறாரு. அந்த தாளத்துக்கு ஓசை வராது. பொண்ணில் தட்டினீங்கன்னா ஓசை வராது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஓசை நாயகன் ஒரு அம்மா அது ஒலி கொடுக்குறாங்க. பொன் தாளம் ஒலி கிடைக்குது. அது ஒரு முத்து பல்லக்கு தர்றாங்க இவருக்கு குழந்தைய, சின்ன வயசு குழந்தை, இவ்வளோ 220 கோயில் போகணும், இங்கெல்லாம் ஞானத்தை வளர்க்கணும், சைவத்தை வளர்க்கணும்னு சொல்லி சிவனே முத்து பல்லக்கு கொடுக்குறாரு. அந்த முத்து பல்லக்கில் இவர் வராரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, வேதாரண்யம்னு ஒரு இடம், திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. வேதாரண்யம், அந்த வேதம்னா மறை, ஆரண்யம்னா காடு, அது வேத ஆரண்யம், அது மறைக்காடு, அது திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல ஒரு பூதம் உள்ளே மூடிக்கிட்டு கதவு தரக்கூடாமல் பண்ணியிருக்கு. அப்படின்ற மந்திரங்கள் ஏதோ பண்ணி பௌத்தர்கள் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த கோயில் திறக்க முடியாமல் இருக்குது. இவர் ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த கோயில் கதவு திறக்குது. கதவு போய் தள்ளி திறக்கலை, பாட்டு பாடினா கதவு திறக்கணும். இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்த இடம் வேதாரண்யம். அப்படின்னா நீ யோசனை பாரு, இன்னும் நிறைய இருக்குது. சொல்லிட்டு போனால் கடல் மாதிரி போகலாம். ஆச்சால்புரத்தில் கடைசியாக ஞானத்தீயை வளர்த்து அதுக்குள்ளே இவர் நிறைய பேரோட இவர் முக்தியை பெறாரு. இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம்னா, திருஞான சம்பந்தர் கதையே நான் சொல்கிறதுக்காக வரல. நான் பாமன் சுவாமியுடைய பதியும் பொன்மயிர்கண்ணி அதில் வாழ்ந்த ஒரு புருஷன், ஞான புருஷனை பற்றி சொல்லறிய சின்மயமாய் அப்படின்னா அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய போகும். அப்படி விளக்கம் சொன்னால் வேறு மாதிரி போகும். ஒரு ஞான புருஷனை வச்சுன்னு சொன்னால் இன்னொரு மாதிரி வருது. அப்படிங்கிறது சின்மயம் அப்படின்னா ஞானம். ஞானம்னா அறிவிக்கு அறிவு, சொல்லறிய சின்மயமாய் அப்படிங்கிற ஒரு வரி, ஒரு 2 வார்த்தைக்கு தான் ஒரு புருஷன் வாழ்ந்துக்கா, ஒரு ஞானி வாழ்ந்துக்கா, ஒரு மகான் வாழ்ந்துக்கார். இவரை வணங்கும் பொழுதே திருஞான சம்பந்தர் என்கிற ஒரு அருளாளர் பதிகத்தை நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு பூரணமான பாமன் சாமி என்கிற தேனி
அந்த மலரை வந்து ஒரு ஞான நூலில் வச்சுருக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம வெற்றி பெறுவதற்கு இந்த நாள் நம்ம எல்லார் குடும்பங்களிலும் அந்த ஞான சம்பந்தருடைய ஞானம் வீட்டில் வந்து நல்ல மாதிரி அந்தந்த குடும்பங்களில் தெளிவோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்க எல்லாரையும் பாம்பன் சாமியின் பெயரால் வாழ்த்துகிறேன். சொல்லறிய சின்மயமாய் அப்படிங்கிற ஒரு வரி, சொல்லவுள்ள பூரணமாம் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு நாயன்மாரை சொல்கிறேன். பார்த்து எல்லோரும் வெற்றி பெறுங்கள். நல்லா இருங்க.